திரு ரவீந்திரன், உங்க கருத்து. அவரு விஜய் நீங்க அப்படிலாம் மதிப்பிடுறது ரொம்ப தவறு, அப்படி இல்ல அப்படிங்கிறாரு. விஜய் தனிச்சு பலன் நிரூபிக்காதவர் தனிச்சு நிற்பாருங்கிற கருத்தை சொன்னேன். அவரு அதிமுக எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாருன்னு சொல்றேன். அது 2026 பிப்ரவரியில தான் தெரியும். என் கருத்து இது, விஜய்க்கு நல்லது இதுன்னு நான் கருதுறேன். இங்க என்ன இஷ்யூன்னா பாராளுமன்ற தேர்தல் தான். ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு சகோதரர் சொல்ற நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பொருத்தி சொல்றாரு. ஓகே, சரி. ஆனா திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கு ரெண்டாவது வந்த அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24%. என்டிஏக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் ஒரு 5% தான். என்டிஏ ஹரியானாவிலையும் சாதிச்சிருக்கிறாங்க, மகாராஷ்டிராவிலையும் சாதிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றவங்களும் கீழே இறங்கி இருக்காங்க. இங்க தோத்தவங்க 2 இடத்துல மேல வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலும் மேல வந்து அந்த 2வது இடத்தை பிடிக்கணுங்கிறதா என்டிஏவோட நோக்கம். அது தவறுன்னு சொல்ல முடியாது. தமிழன் பிரச்சனை வேற வேற இல்ல. நீங்க தமிழ்நாட்டில் பல முனையால இருக்குது. நீங்க மகாராஷ்டிரால 2 கூட்டணிகள், எதுவுமே ஹரியானால 2 கூட்டணிகள் பெருமளவுக்கு. அங்க 3வது ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் பிஜேபியான வெற்றி ஆச்சுன்னு வச்சுங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லையே. இப்போ வந்து குறைந்தபட்சம் 4 முனை நீங்க சொல்ற கணக்குல பாமக தனியா அவர் மறுக்கிறாரு. 5 நான் சொல்றது அவர் மறுக்கிறாரு. ஓகே, 18 இது நீங்க சொல்றதுல என்ன அடிப்படையில பாஜக கூட்டணி 2வது இடம்ங்கறத நீங்க சொல்றீங்க, அழுத்துறீங்க. திமுக கூட்டணி சொல்ல வரல, 3வது தான் இருக்காங்க. இல்ல 26க்கு அவங்க வருவாங்கன்ற ஒரு கணிப்பை சொல்றீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள வித்தியாசம் 24. சரி, செகண்டுக்கும் தேர்டுக்குள்ள வித்தியாசம் 5. ஓகே, 5 பிடிச்சிரலாம்னு 3வது வந்தவங்க எதிர்பார்க்கறாங்க. சரி, அண்ணாமலை அதை எதிர்பார்க்கிறாரு. அந்த வகையில தான் அவர் எடப்பாடி 13% போயிருவார்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம். ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறது 26ல பார்க்கலாம். சோ ஓவரால் அந்த ஸ்டேட்டஸ் கோ பொசிஷன் தான் இருக்குங்கிறதா உண்மை. ஓகே, திரு பாமுருவேல். இப்போ அதாவது அண்ணன் நத்தம் சொன்னதை வந்து சரியா இவங்க ஒரு துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு, அதை நம்ம ஏத்துக்கணும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு நடக்கிற போது இனிமேட்டு வாரிசுகளுக்கெல்லாம் இங்கே வந்து அடுத்த சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ திமுகவில் யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து குரல் கொடுத்து உண்மையை நிலைநாட்டும் என்று துடித்த மறைந்த அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம், அண்ணா இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இல்லை எங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டார். அது போன்ற ஜனநாயகம் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாண்டி என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதாவது சாட்சி இல்லை ஆட்சி இல்லைன்னாரு. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுமா, இதை ஜூம் பண்ணுதே, அது வீடியோவா போட்டோ? சரி, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் கலந்து கொண்ட கூட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கமணி கலந்து கொண்ட கூட்டம் நான் சொல்லல. நான் கலந்து கொண்ட கூட்டங்களில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க தலைவரே. இதுல பாத்தீங்கன்னா முழுவதுமாக ஆய்வு கூட்டம் முழுவதுமாக பேசுறேன். வெளிப்பட்டு நீங்க ஒரு சாட்சி காமிச்சீங்க, அவர் பதட்டப்படக்கூடாது.